பிக் பாஸ் சாண்ட்ரா எமி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. யாருக்காக வந்திருக்கு பிக் பாஸ் இல்லைன்னா பிரஜினுக்காக பிரஜினுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும், பிரஜினுக்கு கெரியர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வரும்போது ஆல்ரெடி நான் இமோஷனல் பயங்கர பிரேக் டவுன்ல தான் இருக்கேன். ஆனா நான் வெளியில காமிக்காம இருந்தேன். சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிக் பாஸ் மூலமாக பிரஜினுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிக் பாஸை அவரை அட்டென்ட் பண்ண வச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா மட்டும் கிடையாது, பிக் பாஸுக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனோட பிக் பாஸ் வராங்க. இது யதார்த்தத்தில் சாத்தியம் கிடையாது. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் ஒன்று தரும். அது பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஃபேம் தெரியும். அதாவது உங்களுடைய ஃபேமஸான வரைபடம் வெறும் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த மேப்புக்குள்ளே தான் வருவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கிங் லவ்வரை இல்லைனா சினிமா லவ்வரை நீங்கள் ஆடியன்ஸை பிடிக்கணுன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு திரைக்கதை உள்ள ஒரு படம் கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் நீ தியேட்டரில் படம் பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்கள் படம் பார்ப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுவீங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ஃபேன் பேஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். கவின், ஹரிஷ், கல்யாண் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டோட அவங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியை ஆரம்பித்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க.